நமஸ்காரம். மனதிலே மேன்மையை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மாசி மாதம் 13/2/2024 ஆரம்பிக்கக்கூடிய மாசி மாதம் நமக்கு மீனராசிக்காரர்களாய் நமக்கு எப்படி இருக்கும்? பஞ்சமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் திசையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மீனராசிக்கு, அதாவது ராசியில் ராகுவும் சந்திரனும், 2இல் குரு இருக்கிறார். நம்முடைய 12ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், 7ஆம் வீட்டில் கேது அமர்ந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். முதல்ல இந்த மாதம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் பொது பலன் பார்க்கலாம். புரட்டாதி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய குரு நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லை, நம்முடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் 7 நாட்டு சனி ஆரம்பமாக இருந்தாலுமே, அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே, உழைப்பு நாம் கூட கொடுக்க வேண்டிய இருந்தாலுமே, நிச்சயமாக பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மாசி மாதம் நமக்கு ஏற்றம் இருக்கும். பிஸ்னஸ் நமக்கு கை கொடுக்கும். மற்ற ராசிக்காரர்களை போல்றாம் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிஸ்னஸ் நன்னதாக கை கொடுக்கும் என்று நாம் நம்புவோம். அடுத்தது உத்திரட்டாதி சனியினுடைய கால். பூசம் வருஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால். அந்த சனி நமக்கு 12இல் இருக்கிறார். சூரியனோடு சம்பந்தப்பட்ட சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஆட்டி பார்த்துருவார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி கொஞ்சம் ஆட்டி பார்த்துருவார். அதனால் எங்கே போனாலும் அலைச்சல் இருக்கும் சார். நிச்சயமாக அலைச்சல் இருக்கும். 7 நாடு சனி வேறு இருக்குது, தன்னுடைய சொந்த காலில் வேறு இருக்கார். அதனால் சனி கொஞ்சம் ஆட்டி பார்த்துருவதாக அமைஞ்சிருக்கிறது. அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய காலில் இருக்கார். புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டுக்குடைய புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் செவ்வாயோட சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் நாம் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடியதாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னாலும் எல்லா விதமான செயல்கள், புது வரவு வீட்டுக்கு வந்திருக்கு. நமக்கு தெரியாத உறவினர்கள் நமக்கு வரலாம். நம்முடைய வீட்டில் குழந்தை பிறக்கலாம். நம்ம வீட்டில் வேறு யாராவது நம்ம வீட்டு வந்து தங்கலாம். அவர்கள் மூலியமாக நமக்கு நல்லதொரு உறவு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்ம இருக்குது சார், நிறைய இருக்குது. எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ மீன ராசிக்கு பொதுவாக பார்த்தோம்னா, மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆனாலும் நம்முடைய 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாயும் சுக்கிரனோடு 2, 3, 4 இருக்கக்கூடியவர்கள் புதன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் 3 பேரும் லாபஸ்தானத்தில் சனியனுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கார். அதனால் நமக்கு நிறைய லாபம் வரக்கூடியதாக உழைப்பும், ஏன்னா சனியனுடைய வீட்டுக்கு இருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும். ராகுவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நமக்கு நல்லதொரு லாபம் நிச்சயமாக இந்த மாதம் மாசி மாதம் நமக்கு கிடைப்பதற்காக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை சார், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு விடாதீர்கள். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தரத்தையே மாற்றக்கூடியதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், அல்லது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், அல்லது வெளிநாடு போவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இப்படி நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மீனராசிக்காரர்களாக நாம் கொஞ்சம் சுதாரிச்சுண்டு, அதாவது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அலர்ட்டாக இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கிறது என்பது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நிச்சயமாக இந்த மாசி மாதம் நமக்கு, ஏன்னா 7ஆம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால, லக்னத்திலே அதாவது நம்முடைய ராசியிலேயே சந்திரனும் அமைந்திருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் கலை இருக்கிறதுனால இந்த அன்னைக்கு மட்டும்தான் சந்திரன் அங்கே இருக்கார். இருந்தாலுமே மாத ஆரம்பத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் கணவன் மனைவி உறவிலே நல்லதொரு ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போதல் என்பது அதிகமாக இருக்கும் சார். முதல்ல நான் அப்படி தான் போயின்னு இருக்கேன், என்ன சொன்னாலும் அனுசரித்து தான் போயின்னு இருக்கேன். புரியுறது எனக்கு சொல்கிறது. ஆனால் அப்படி தான் இருந்தாலும் வேறு வழியே இல்லை. இந்த மாதமும் கொஞ்சம் அதிகமாக அனுசரித்து தான் போகணும். அதனால் நமக்கு 7 நாட்டு சனி வரை பின்னாடியே துரத்துட்டே வர்றாரு. எந்த இடத்துக்கு போனாலும் அது வந்து என்ன பண்ணாலும் வழங்கவே மாட்டேங்கிறது சார். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னா சரியாக இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு கையெழுத்து போடலான்னா இல்லை, வீடு மாறணும் அப்படின்னு நினச்சின்னு போய் கேட்டால் அங்கே என்னமோ தண்ணி ப்ராப்ளங்கிறாங்க, இந்த ப்ராப்ளங்கிறாங்க. இப்படியாக ஒரு நல்ல செய்தி நமக்கு காதில் விழுவதற்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கணும். அதுவும் இந்த திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதற்கு சான்ஸ் தேடி போகிறவர்கள் ரொம்ப முயற்சி அதிகமாக எடுக்கணும் சார். கையில் பைசா வர்றதுக்கு சாதாரணமாக வந்துடாது சார். யாருக்கு சார் கையில் அதிகமாக வரும் பைசா அப்படின்னா, அரசியல்வாதிக்கு நல்லா இருக்குது சார். மீனராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் நல்ல டேர்ன் அவுட் இருக்கும். நல்லா பார்த்துக்கலாம். நல்லா அனுபவிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. சூரியன் 12ஆம் வீட்டில் இருந்தாலுமே நம்முடைய, அதாவது 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல் போய் மறையிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம்.
யாராவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா அவசரப்பட்டு பைசா வந்து ரொம்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள், அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அது லாவாக இருக்கலாம், கொஞ்சம் இழுத்தடிக்கும் அல்லது பைசா செலவழியும் மீனராசிக்காரர்களாகிய நமக்கு. அதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பிஸ்னஸில் போடாதீங்க, ஷேர்ஸில் போடாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதற்கு, சிந்தித்து செயல்படுவதற்கு ஏற்ற மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய ஒரு செயல். மெடிக்கலில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு நன்னா இருக்குது. 2ஆம் வீட்டுக்குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கான், அதனால் நன்னா இருக்குது. செவ்வாய் நன்னா இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸோ அல்லது லேண்டு வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நன்னா தான் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் அல்ல, நமக்கு தலை, இடுப்பு, கால் இந்த இடத்துல உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் வருவதற்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை ரொம்ப யோசிக்கணும். தலைவலி அதிகமாக வரும், வயத்தை காயப்படாதீங்க, அதனால் தலைவலி வரும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவர்கள் சைனஸ் ப்ராப்ளம் நிச்சயமாக வரும். கண் பார்வை அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காலில் ஆணி அல்லது சுளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு செலவுகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வைக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துங்க. எஸ்பெஷலி நம்முடைய குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருதல், அல்லது குரு பகவான் நாம நினச்சிட்டு இருக்கக்கூடிய குருவை வணங்கி வருதல், நரசிம்மரை வணங்கி வருதல், அல்லது முருகனை வணங்கி வருதல், சிவபெருமானை நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு செயலையும் நாம் செய்தோமே ஆனால் இந்த மாசி மாதம் நமக்கு ஏற்றமாகத்தான் இருக்கும், சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.